விவாகரத்தே ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு வாழ்க்கை கொடுத்த பிரபலங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இமான்ல இருந்து ஆதிக் வரைக்கும் யாரெல்லாம் நான் இப்ப சொல்ல போறேன். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆதிக் ரவிச்சந்திரன். நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு யங் டைரக்டர் இவரே. மார்க் ஆண்டனி அப்படின்ற ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை எடுத்து நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினவரு. இப்போ அஜித்தை வச்சு குட் பேட் அக்லி எடுத்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு 2 ஃபிளாப் படம் கொடுத்திருக்காரு. ஆனா அது நமக்கு தேவையில்லை. இவர் பிரபுவோட மகள் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிருக்காரு. இதுதான் ஆதிக்கு முதல் திருமணம். ஆனா ஐஸ்வர்யாக்கு இது 2வது திருமணம். பிரபு அவரோட மகளான ஐஸ்வர்யாக்கு 2009 தடல் புடலா ஆடம்பரமா ஒரு கல்யாணத்தை பண்ணாரு. அந்த பொண்ணு யார கல்யாணம் பண்ணிருக்கு அப்படின்னா தன்னோட சொந்த அத்தை பையனான குணால் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையாததுனால அங்கிருந்து டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு ரொம்ப நாள் தனியா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பிடிச்சு போய் இப்ப கல்யாணம் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரெடின் கிங்ஸ்லே. கிங்ஸ்லி சில படங்கள்ல அங்கங்க நடிச்சிட்டு இருந்தாலும் டாக்டர் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா தான் மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இவருக்கு உருவாகிச்சு. அதே மாதிரி அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு காரணமும் டாக்டர் படத்துல அவர் பண்ண ரோல் தான். உண்மையாவே சூப்பரா பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறமா தமிழ்ல ஒரு முன்னணி நடிகராகவும் மாறியாச்சு. இவரு சீரியல் நடிகையான சங்கீதாவை கல்யாணம் பண்ணியிருந்தாரு. ரெடின் கிங்ஸ்லிக்கு 46 வயசுல தான் கல்யாணம் நடந்துச்சு. இருந்தாலும் அது அவருக்கு முதல் கல்யாணம் தான். ஆனா சங்கீதாக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு மகளும் இருந்தாங்க. பட் இத பத்தி ரெடின் எங்கேயுமே கவலைப்படாம சங்கீதாக்கும் ரெடின் கிங்ஸ்லிக்கும் ரொம்ப பிடிச்சு போய் இவங்க 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சங்கீதாவோட முதல் கல்யாணம் 2019 நடந்துச்சு. அவரோட பெயர் கிரிஷ். அதுக்கப்புறமா அவங்க 2 பேருக்கும் லைஃப் செட் ஆகாம டைவர்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜான் கொக்கேன். இவரை கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு ஃபேவரட்டான வில்லன் அப்படின்னு சொல்லலாம். ஜான் கொக்கேன் வந்து 2019ஆம் ஆண்டுல நடிகை பூஜா ராமச்சந்திரனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா பூஜாக்கு இது 2வது கல்யாணம். 2019ஆம் ஆண்டுல கேரிக் அப்படின்ற ஒரு தொகுப்பாளரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கல்யாணம் 2019 ஸ்டார்டிங்ல நடந்துச்சு. நடந்த சில நாட்கள்லயே அவங்க 2 பேருக்கும் ஒத்து போகாம அப்படியே சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த சில மாசங்கள்ல அப்படியே டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு பெரியவே செஞ்சாச்சு. அதே சமயத்துல தான் ஜான் கொக்கேன் பூஜாவோட லைஃப்ல என்ட்ரி ஆகுறாரு. இவங்க 2 பேருக்கு பிடிச்சு போய் அதே வருஷம் எண்ட்ல 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டி இமான். டி இமானோட லைஃபை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே இது செகண்ட் மேரேஜ் தான். டி இமானோட முதல் மனைவியை இவர் 2021லயே விவாகரத்து வாங்கி தனியா பிரிஞ்சாச்சு. இவங்களுக்கு குழந்தைகள் வேற இருந்துச்சு. அது இன்னொரு கதைன்னு வச்சுப்போமே. ரீசெண்டா இவருக்கு 2வது கல்யாணமும் நடந்துச்சு. இந்த பொண்ணோட பெயர் வந்து எமிலி. எமிலிக்கும் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அங்க அவங்களுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. இமானும் இங்க டைவர்ஸ் ஆகிட்டு தனியா இருந்தாரா. இப்போ இமானும் எமிலியும் சந்திச்சதுக்கு அப்புறமா இங்க ஒரு காதல் உருவாகி அப்படியே இவங்க 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது ரவீந்தர் சந்திரசேகர். இவர் ஒரு ஃபேமஸான ப்ரொடியூசர். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரபல சீரியல் நடிகையான மகாலட்சுமியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்க ஒரு ஃபேமஸான சீரியல் ஆக்ட்ரஸ். ஏற்கனவே மகாலட்சுமிக்கு கல்யாணம் முடிஞ்சு டைவர்ஸும் ஆயிருந்து இவங்களுக்கு ஒரு மகனும் இருந்தான். இந்த நிலையில ரவீந்தருக்கு வந்து மகாலட்சுமியை ரொம்ப பிடிச்சு போய் இவர் தான் அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே டைவர்ஸ் ஆனதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்ல, நான் உங்களை மனசார ஏத்துக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு. மகாலட்சுமியும் தனியா இருந்ததுனால சரி ஒத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரவீந்தர் மகாலட்சுமியோட பையனையும் ஏத்துக்கிட்டாரு. சினிமானாலும் சரி இல்ல தனிப்பட்ட ஒரு நபரா இருந்தாலும் சரி இன்னொரு கல்யாணம் இல்ல அடுத்த கல்யாணம் அப்படின்றது வந்து அவங்களோட விருப்பம். சில பிரபலங்கள்லாம் 2-3 கல்யாணம் கூட பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் கூட அந்த காலத்துல நிறைய கல்யாணம் எல்லாம் பண்ணிருக்கான். இன்னும் நிறைய பிரபலங்களை சொல்லணும் அப்படின்னா கல்யாணமே பண்ணிக்காம லிவிங்லயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாமே தனிப்பட்ட விருப்பம் தான். என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 2வது கல்யாணம் பண்றதுக்காகவே டைவர்ஸ் வாங்கினா அது தப்பு. ஆனா டைவர்ஸ் வாங்கினவங்க 2வது கல்யாணம் பண்றது தப்பே இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.